இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் டைம்ல நம்ம பார்க்க போறது கிளாஸ் நூடுல்ஸ் எக் ஆம்லெட்ஸ். கிளாஸ் நூடுல்ஸ்ங்கிறது சக்கரவள்ளி கிழங்குல இருந்து பண்ற நூடுல்ஸ். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கிளாஸ் நூடுல்ஸ் ஒரு பாக்கெட், முட்டை 4, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, கொடமிளகாய் அரை, கேரட் 1, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நூடுல்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லயும் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுல ஒரு கடாயில நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் அந்த கிளாஸ் நூடுல்ஸை அதில் போட்டுடலாம். கிளாஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த நூடுல்ஸ் சாஃப்ட் ஆயிடும். நீங்க அதுல இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு கோல்டு வாட்டர்ல ஒரு ரின்ஸ் கொடுத்துருங்க. இப்போ அந்த நூடுல்ஸை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு சிசர்ஸை வச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண நூடுல்ஸ்ல 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையா இருந்தா நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு முட்டையா பிரேக் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையுமே. எல்லா காயும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து வச்சீங்கன்னா போதும். ஒரு ஃப்ரைங் பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த நல்லெண்ணெயை பேன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த மிக்ஸ்சரை ஒரு கரண்டியா எடுத்து சின்னதா ஆம்லெட் மாதிரி ஊத்தலாம். நீங்க வேணும்னா பெருசா கூட ஊத்திக்கலாம். பட் ஆனா திருப்பறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் திருப்ப ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் திருப்பணும். ஏன்னா இது ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ மெதுவா திருப்பினீங்கன்னா நல்லது. 2 சைடுமே இப்ப ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஆம்லெட்டை விட இந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால பசங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், சஜஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.